வெல்கம் டு பிஜேஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரைஸ் ஒரு அளவுக்கு எடுத்துருக்கேன், வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். பட்டாணி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 7 பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 5 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்லாம் நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஏலக்காய் 1 பீஸ் சேர்த்துருக்கேன். வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் புலாவ் நான் குக்கரில் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நடுவில் இப்படி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்படி கட் பண்ண வேணாம். பச்சை மிளகாய் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ். வெஜிடபிள்ஸ் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு இடம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி கிளறி விடுங்க. ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நான் ஸ்டீம் ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். அதுவே சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் என் ஸ்டைலில் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.